அண்மைச் செய்தி. தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊருக்கு செல்வதற்காக முன்பதிவு செய்த அரசு பேருந்துகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வராததால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முறையான திட்டமிடல் இன்றி பயணிகளை அவதிக்குள்ளாக்கும் போக்குவரத்து துறையின் அலட்சியம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வரும். இந்துக்கள் கொண்டாடப்படும் பண்டிகையில் முக்கியமான பண்டிகையில் ஒன்று இந்த தீபாவளி. நாளை நாடு முழுவதும் தீபாவளி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மிக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளனர். இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளுக்காக தங்கி இருக்கக்கூடிய சூழலில் தீபாவளி பண்டிகையை தங்களது சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகையை மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாட அரசு பேருந்துகளில் கடந்த 16ஆம் தேதி முதல் இருந்தே சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்தனர். அரசு பேருந்துகளில் பயணிக்க இதுவரை சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவும் செய்துள்ளனர். அதனால் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராததால் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யும் பேருந்துகள் மட்டுமே தொடர்ச்சியாக தாமதமாகவும் இயக்கப்பட்டு வருவதாகவும் பேருந்து நிலையத்தில் முழுவதும் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக கும்பகோணம், பண்ருட்டி, வடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்தும் பேருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சுமார் நீண்ட நேரமாக பேருந்துக்காக காத்திருந்த நிலையில் பேருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு இயக்காததால் போக்குவரத்து அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது எந்தவித முறையான பதிலும் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் கோபமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவலர்கள் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரசத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த நேரம் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விடியா திமுக அரசு போக்குவரத்து துறையில் அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாததால் தீபாவளியை கொண்டாட செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்த பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. 9 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த அப்டேட்டுமே கிடையாது. ஏதாவது கேட்டா ரொம்ப நீட்டா பேசுறாங்க. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பஸ் வரல, ஷெட்யூல் பண்றேன்ட்டு எனக்கு மெசேஜ் வரல. சரி, ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ நான் வச்சுக்கிறேன். போர்டில் அப்டேட் பண்றதுக்கு என்ன இருக்குது? எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கேட்டா கூட சரியான ரெஸ்பான்ஸ் பண்றதுல நீட்டா ஆன்சர் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ணுங்க. 10 மணி பஸ் வரல, கேட்டா வெயிட் பண்ணுங்க. 12 மணி பஸ் வரலனாலும் கேட்டா வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் பண்ணுங்கிறத வேற எந்த ஆன்சருமே அவங்கள்ட்ட இருந்து வர மாட்டேங்குது. என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. யார்கிட்ட பேசி என்ன யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. தெரியுதா? படிக்காதவங்க எப்படி போவான்? முட்டாமட்ட கவர்மெண்டான்னு தெரியல, என்னன்னு தெரியல. அங்கே பாருங்க, அந்த ஐடி நம்பர் பாருங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐடி போட்டிருக்காங்க, ஒன்றும் தெரியல. பஸ் டிக்கெட் எப்போ, எத்தனை மணிக்கு வரும், என்ன வரும், ஒன்றுமே இல்லை. 7 மணிக்கு வந்தோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு 11:45 மணி ஆயிடுச்சு. எனக்கு டயம் ஆயிடுச்சு. எனக்கு டயத்துக்கு பிறகு வரணும்ல, அதனால தானே இந்த கவர்மெண்ட் வருது. அப்புறம் எதுக்கு பஸ் விடுறாங்க? அப்புறம் எதுக்கு புக் பண்ணுறாங்க? நேரம் ஆயிடுச்சு வந்து. எவ்வளோ நேரம் நாங்களாம் வெயிட் பண்ணுறது? ரொம்ப நேரமாக கால் வழியில் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்து திருத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, வண்டியே வரல. அதுக்கு ஒரு மூவ் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. நாங்களே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். கும்பகோணம் 10:55க்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க. இங்க வந்து நாங்க எவ்வளவு நேரம் வந்து பாருங்க, பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என் பேர் அருள்பிரகாஷ் சார். கும்பகோணம் போனோம். நான் 9 மணில இருந்து நான் நின்றுட்டு இருக்கேன். 9:30 மணிக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் பஸ் வரல. இது எல்லாம் எஸ்சிடிசி எல்லாமே போயிடுச்சு. இருக்கிற டெப்போவிலே மோசமான டெப்போ கும்பகோணம் டெப்போ. பிரைவேட்டுக்கு தார வாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ கைவிட்டு பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மேல்முறையீடு பண்ணி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு தாய்மொழிகளில் ஒவ்வொரு நடையும் நடந்துகிட்டு இருக்கு. இது கும்பகோணம் டெப்போவுக்கு தான் மோசமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத தாய்மொழி தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவங்களை கேட்டா எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க, வாயை திறக்க மாட்டேன், கேள்வி கேட்கறோம் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கும்பகோணம். நான் வந்து ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வந்து புக் பண்ணிட்டேன். என்னோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 9:35. இன்னும் வரைக்கும் அவருங்க பஸ்ஸுக்கு விடவே இல்லை. இவங்க பஸ்ஸை பத்தி கேட்டோம்னா எதுவுமே ஒரு சரியான ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா இவருக்கு உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு, எதுவுமே கண்டுக்கல. என்ன நிர்வாகம் பண்றாங்க இது? என்ன நிர்வாகம்? தமிழ்நாடு ரொம்ப மோசமா போயிட்டு எவ்வளவு பிள்ளைங்க நிக்கிறாங்க, எத்தனை லேடிஸ் நிக்குது பாருங்க, கை குழந்தையோட எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லாமே புக்கிங் பண்ணதுதான், சாதாரண டிக்கெட்ல ஒண்ணுமே கண்டுக்கல. பஸ் வரலங்க, 9:35 பஸ் வரல. ஒரு உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காரு. இவர் காட்டுங்க என்னன்னு சொல்லுங்க சார்.